இன்றைய தேவ வார்த்தை யோசுவா 1 அதிகாரம் 9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திட மனமாயிரு, தேயாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமேன். கர்த்தர் நம்மை பலங்கொண்டு திட மனதாயிருக்க கட்டளையிடுகிறார். நாம் திகையாமலும் கடங்காலமும் இருக்கும்படி அறிவுறுத்துகிறார். என்றால் நாம் சொல்லும் இடமெல்லாம் தேவனாய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் நம்முடைய பலவீனமான நேரங்களில் தேவனின் பிரசன்னத்தையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும். எந்த காரியத்திலேயும் திகைப்பு வேண்டாம். தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்படாமல் தேவனோடு இருக்க வேண்டும். பலமாக இருக்க வேண்டும். மனத்தில் தைரியமுடன் இருக்க வேண்டும். கலங்காமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் போகும் இடங்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பலமும் திட மனதுமான ஒரு பெரிய பொறுப்பை, அதாவது இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்காக பொறுப்பை யோசுவா ஏற்ற நேரத்தில் அவர் தம்முடைய சொந்த பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு அவர் வார்த்தையின் பேரில் வளர்ந்து கொண்டு திட மதமாயிருக்கிற அழைக்கிறார். எதிர்பாராத சூதனைகளை கண்டு திகைத்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் எங்கே சென்றாலும் தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தனியாக இல்லை. இன்று கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலும் சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு முன்னேறுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்யபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாக கடந்த இந்த 4வது மாதத்தை முடிக்கும்படியாக தேவன் தந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நாளை முடிந்த வசனத்தை கேட்கிற, ஜெபிக்கிற, தியானிக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசிரியங்க. ஊழியக்காலையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். நாளை கர்த்தாவே, நீ பலம் கொண்டு திடமாக இருக்குன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த காலம் நம்முடைய பிள்ளைகள் பலம் கொண்டு திட மனதாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவள் பயப்படாமல் சூழ்நிலை வழிநடக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அவருடைய ஆசீர்வதித்து பாதுகாத்து எல்லையை பரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன். இரத்த கோடைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறேன். அப்படியே 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டு கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆட்சி செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யாரை சித்தம் கொண்டு வரீங்களோ அவளை ஏற்படுத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை வெளியில் கர்த்தாவே, என்னோட கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசிரியங்கப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கு வெளியே நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இயேசு நல்ல